ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஷ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஜாஷ் கிச்சனில் ஷீலா மீன் ஃப்ரை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். மீன் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போடுறேங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அதுக்கப்புறமா ஒரு லெமன், மீடியம் சைஸில் ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சிட்டு, மீன் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெமன், உப்பு எல்லாமே வந்து கூட குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ ஒரு லெமன் வந்து அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஈஸியாக பண்ணிடலாங்க. நம்ம வேறு எந்த மசாலாவும் போட வேண்டியது கிடையாது. இது மட்டும் போட்டாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ணோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எப்போ சாப்பிடும்போது சூடாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் லெமன், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போடுறது ஏன்னா அதில் வந்து மிளகுத்தூள், அப்புறம் சீரகம் இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படி வேணான்னா நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் கூட போட்டுட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது மீன் வந்து ஃப்ரை பண்ணலாம். ஒரு தவா வச்சுக்கோங்க. நீங்கள் கடாயிலையும் பண்ணிக்கலாம், இல்லை தவாவில் கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொரிக்கிற அளவு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம ஊற வச்சுருந்த மீனை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மீன் ஷீலா மீன் வந்து குழம்பும் நல்லாயிருக்குங்க, ஃப்ரையும் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு மீன் நீங்கள் வாங்கும்போது இந்த மீனும் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மீன் எல்லாத்தையும் போட்டாச்சு. இது என்ன பண்ணோன்னா இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனவுடனே திரும்பவும் நம்ம வந்து திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொஞ்சமாக இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகாது, ஒட்டிடும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆனவுடனே திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கம் நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம மீன் ஃப்ரை ஈஸியாக ரெடி ஆகிடும். எல்லாம் ஒருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி மீன் முழுசாக வாங்கினீங்கன்னா வால் தலைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரி இந்த நடுவில் இருக்க பாகத்தை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு மீன் குழம்பு, ஒரு மீன் ஃப்ரை, சிம்பிளான ஒரு லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, மீன் வந்து சூப்பராக ரெடியாச்சு. அப்படியே ரவுண்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள், கேக் மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.